பார்க்கிங் திரைப்படத்திற்கு தேசிய விருது கிடைக்கும் என்று எதிர்பார்க்கவே இல்லை என்று படத்தின் இயக்குநர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லா மக்களும் ரீச் ஆகும். ஆனால் ஒரு சிட்டி பேஸ்டு ஆடியன்ஸுக்கு மட்டும்தான் இந்த படம் போய் சேரும். ஏன்னா பார்க்கிங்கும் போது பட் அதை தாண்டி நிறைய இடத்துல நிறைய ஊர் சைட்லையும் அந்த ஓடிடியில் வரும்போது அதர் கண்ட்ரி அதர் ஸ்டேட்டு, ஸோ நிறைய இடத்துல குளோபலாக இது போய் ரீச் ஆகும்போது எதிர்பார்க்கல இவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு சொல்லி. பார்க்கிங் படத்திற்கு 3 தேசிய விருதுகள் கிடைத்திருக்கும் நிலையில் அப்படத்தில் தனது பங்கும் இருப்பது சந்தோஷமாக உள்ளதாக நடிகர் ஹரிஷ் கல்யாண் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் பாலாஜி நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். தேசிய விருது வென்றிருக்கக்கூடிய பார்க்கிங் படத்தோட கதாநாயகன் ஹரிஷ் கல்யாண் நம்மோட இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம், வாழ்த்துக்கள். ஒரே கல்ல 3 மாங்க அடிச்சிருக்கீங்க. அருமையான தேசிய விருது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எப்படி இருக்கு இந்த தருணம்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, எங்களுடைய என்டையர் டீம், படக்குழு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விருது இல்லை, 3 விருது, தேசிய விருதுன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் என்னுடைய பங்கும் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய பங்கும் இந்த படத்தில் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கான முக்கியத்துவமும் இந்த படத்தில் இருந்திருக்கு. எம்எஸ் பாஸ்கர் சாராக இருக்கட்டும், இயக்குனராக இருக்கட்டும், தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும், எடிட்டர் ஃபிலோமின் ராஜா இருக்கட்டும், கேமராமேன் ஜிஜு, அப்புறம் இந்துஜா, மியூசிக் டைரக்டர் சாம்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இந்த விருது போய் சேரும். ஏன்னா படத்துக்கு அப்படின்னும் போது மொத்த படக்குழுவுக்கு தான் போய் சேரணும். ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்குமே ஒரு படம் பெரிய அனுபவம். ஸோ பார்க்கிங்லேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? கதையாக பார்த்தீங்கன்னா ஈகோலாம் இருக்கக்கூடாது அப்படின்ற ஃபஸ்ட்டு விஷயம். மனுஷனுக்கு ஈகோ இருக்கக்கூடாது. ஈகோ கில்ஸ் யூ அப்படின்ற ஒரு விஷயந்தான். அதுதான் படத்தோடைய மெயின் கருவே. ஸோ அங்கேருந்து தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆரம்பிக்குது. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். தி கேரளா ஸ்டோரி திரைப்படத்திற்காக தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு கேரள முதல்வர் பினராயி விஜயன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மத நல்லிணக்கம் மற்றும் வகுப்புவாத சக்திகளுக்கு எதிரான எதிர்ப்பின் அடையாளமாக எப்போதும் நின்றுள்ள கேரளா இந்த முடிவினால் கடுமையாக அவமதிக்கப்படுவதாக அவர் சாடியுள்ளார். வகுப்புவாதத்தை தூண்டும் ஆயுதமாக கலையை மாற்ற முயற்சிக்கும் அரசியலுக்கு எதிராக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். கேரளாவை அவதூறு செய்வதற்காகவும் வகுப்புவாதத்தை தூண்டுவதற்காகவும் பொய்யான தகவல்களுடன் எடுக்கப்பட்ட படத்திற்கு விருதுகள் வழங்குவதன் மூலம் மத நல்லிணக்கம் மற்றும் தேசிய மேம்பாட்டிற்கு நீண்ட காலமாக துணை நின்ற இந்திய சினிமாவின் பெருமை மிக்க பாரம்பரியத்தை நடுவர் குழு அவமானப்படுத்திவிட்டதாகவும் சாடியுள்ளார்.